தூத்துக்குடி மின் பொறியாளர் கவின் படுகொலைக்கு நீதி கேட்டு காஞ்சிபுரம் விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமராஜர் வீதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே மாநகர விசிக சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெற்றது. இதில் தமிழக அரசே ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்றிடு, குற்றவாளிகளான காவல்துறையில் பணிபுரிந்து வரும் கொலையாளி சுர்ஜித்தின் தாய் தந்தையரை கைது செய், தலித் மக்கள் மீது தொடரும் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்து போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டமும் சாலை மறியல் போராட்டமும் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தில் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் கண்டன உரையாற்றினார். மேலும் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் பருத்திக்குளம் சேகர், மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், நகர செயலாளர் பாலாஜி, ஒன்றிய செயலாளர்கள் சத்யா, தனகோபி, மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி தம்பிதுரை, போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி தயாளன் சந்திரபாபு, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா, மாமன்ற உறுப்பினர் கௌதமி, துர்கா, ஜீவிதா மற்றும் நிர்வாகிகள் வினோத்குமார், ரஞ்சித், பலவன், அம்பேத், ரமேஷ், சிலம்பரசன், கனகராஜ், வழக்கறிஞர்கள் சதீஷ், லோகநாதன், அருண், சந்துரு, ராவணன், லெனின், பாரதி, செந்தில், சின்னா, தினேஷ், ஜெய்சங்கர், வாசு, ஜேம்ஸ்ராஜ், பாலாஜி, ரகு, சேகர், மோகன், சதீஷ், கார்த்திக் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இவர்களை காவல்துறையினர் கருத்து நிறுத்தி கலைந்து செல்ல கோரியதன் அடிப்படையில் அனைவரும் கலந்து சென்றனர். நிறைய பேர் வருவாங்க, 4 பேர் எடுக்கிறீங்க. வாங்க போறோம். டாடி உள்ள போங்க. உள்ள பங்கியா வர போட்டு. வீர வணக்கம் 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 ஆதிவேரி கைவர்களால் படுகொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி கவினுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம்
வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒன்றிய அரசு தமிழக அரசு ஒன்றிய அரசு தமிழக அரசு ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த தனி சட்டம் இயற்றிடு உடனடியாக இயற்றிடு அதான்